நம்ம பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா உடனே சாப்பிடலாம். பட் பழைய சோறு ஒரு நாள் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். பிரியாணிக்கு மந்திக்கு சாப்பாட்டுக்குன்னு தனித்தனி ஹோட்டல் இருக்கு. பட் பழைய சோறுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு, தெரியுமா? அப்படி ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். ஹலோ சொல்லுங்க மக்களே, நான் உங்களே யார் முத்தம்மா காலகத்தி வச்சப்போ கறிபிடிச்ச தத்தம்மா யானிருந்த காயுமே. இந்த பழைய சோத்துல இந்த தயிர் மாங்காலாம் பார்த்தாலே எச்சி வருது. சாப்பிட்டு பார்ப்போம். பழைய சோறு தான். ஃபர்ஸ்ட் பைட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளிப்பா, அந்த நார்த்தங்க ஒரு ஆசம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ செமையா இருக்கு. இந்த பழைய சோறுல நார்த்தங்காய் ஊறுகாய் போட்டிருக்காங்க, மாங்காய் போட்டிருக்காங்க, அப்புறம் சின்ன வெங்காயம், வெள்ளரி பிஞ்சு, தயிர்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. இந்த பழைய சோறுல இவ்வளோ போட்டும் சைட் டிஷ்ஷும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த 12 மணிக்கு அடிக்கிற வெயில சாப்பிட்டோன்னா வயிறு அப்படியே குளிர்ச்சியா இருக்கு.